பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் மங்கையராய் பிறப்பதற்கு இயல் 6 பார்க்கலாம். இது ஒரு விரிவான பகுதி. ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் பல மாணவர்கள் பெண் சாதனையாளர்களைப் போல வேடமிட்டு அவங்கள பற்றின சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதுதான் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு அந்த தகவல் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல்ல எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பற்றின தகவல் பார்க்கலாம். ஐநா அவையில் தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையை பாடியவர். காற்றினிலே வரும் கீதமாய் எப்பவுமே நம்ம மனசில் எல்லாருடைய மனசுலையும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறவங்க யாருன்னா இசை பேரரசி. இசை பேரரசின்னு நேரு அவர்களால் அழைக்கப்பட்ட எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க எங்கே பிறந்திருக்காங்கன்னா மதுரையில் பிறந்திருக்காங்க. அதனால்தான் மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, எம்.எஸ். சுப்புலட்சுமி. இவங்க குடும்பமே இசை குடும்பம் தான். இவங்களுடைய தாய் வீணை கலைஞர். அவங்க தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவங்களுடைய முதல் குருன்னே சொல்லலாம். இவங்களுடைய 10 வயசுல இந்த இசைத்தட்டு இருக்கும் இல்லையா, அதில் இவங்களுடைய பாடலை பதிவு செஞ்சுருக்காங்க. நிறைய இசை மேதைகளோட அறிவுரை வழிகாட்டல் மூலம் இவங்களுடைய திறமையை இவங்க நல்லா வளர்த்துக்கிட்டாங்க. இவங்க 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இவங்க 5ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க. 17 வயசுல சென்னை மியூசிக் அகாடமியில் இவங்க பாட்டு பாடி அங்கே இருக்கக்கூடிய பல மேதைகள் இவங்களுடைய கச்சேரியை பார்த்து பாராட்டியிருக்காங்க. இவங்களுக்கு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரைப்படத்தில் பாடல்கள் பாடியிருக்காங்க. மீரா திரைப்படம் இவங்களுக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கு. காற்றினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை தேடி தந்த பாடல்கள். இவங்க பாடின பாடல்கள். ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு இவங்க எல்லாருமே இவங்கள பாராட்டியிருக்காங்க. ஒரு தடவை காந்தியடிகளை டெல்லியில் பார்க்கும்போது ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை இவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடல் காந்திக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா மீரா எழுதிய பாடல் ஒன்றை பாட சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு அவங்கள, அதாவது காந்தியடிகளோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ரேடியோவில் அந்த பாடல் ஒளிபரப்பாயிருக்கு. அது என்ன பாடல்னு பார்க்கும்போது ஹரிதும் ஹரோ அப்படின்ற ஒரு மீரா பஜன் தான் அந்த பாடல். 1954 தாமரை அணி விருது வாங்கியிருக்காங்க. அப்போ ஹெலன் கெல்லர், கண்ணு தெரியாது இல்லையா, அவங்க இவங்கள தொட்டு பார்த்து இவங்களுக்கு பாராட்டு சொல்லியிருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்திருக்கு. 1963 இங்கிலாந்துலேயும் 1966 ஐநா சபையிலையும் இவங்க என்ன பாடியிருக்காங்க, பாட்டு பாடியிருக்காங்க. அதே வருஷம் திருப்பதியில் இவங்க குரல்ல வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் கோயிலில் ஒளிபரப்பாயிருக்கு. 1974ஆம் வருஷம் மகசேசே விருது வாங்கியிருக்காங்க. இந்த மகசேசே விருது நோபல் பரிசுக்கு இணையாக பார்க்கப்படுது. இதை ஃபஸ்ட்டு வாங்கின இசை கலைஞர் யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் தான். இவங்களுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம், அது இந்த எல்லா மொழியிலையும் இவங்க பாடல் பாடியிருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய விருதுன்னு மதிக்கப்படக்கூடிய இந்திய மாமணின்ற விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பற்றின தகவல்கள். அடுத்தது இப்போ பாட்டு பாடுறவங்கள பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நாட்டிய கலையை வளர்த்தவங்கள பற்றி பார்க்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது பெண்கள் நாட்டியம் ஆடுவது ரொம்பவுமே கீழ்மையான செயலாக பார்க்கப்பட்டது. அந்த டைமில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த நிலைமையை மாற்றிருக்காங்க.
இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருது வாங்கியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க பால சரஸ்வதி. இப்போ அவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்களுக்கு 7 வயசாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்காக முதலாக மேடை ஏறி இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 15 வயசில் சென்னையில் இருக்கக்கூடிய சங்கீத சமாஜம்ன்ற அரங்கத்தில் நடன நிகழ்ச்சி நடந்திருக்கு. இவங்களுடைய நடனத்தை பார்த்த மரபுசார் நாட்டியத்தை பலரும் தீவிரமாக வரவேற்க தொடங்கினர். இவங்களுடைய இந்த நடனத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் மரபுசார் நாட்டியம்ன்ற இந்த வகையான நாட்டியத்தை வந்து அதிகமாக வரவேற்க தொடங்கியிருக்காங்க. சென்னையில் இவங்களுடைய நாட்டியத்தை பார்த்த பண்டித் ரவிசங்கர் அவங்க பாராட்டியிருக்காங்க. அவங்க பாராட்டி அவங்களுடைய தம்பி மூலியமா இவங்கள வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் நடனம் ஆடுவதற்கு பல வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய வெளிநாடுகளையும் இவங்களுடைய அதாவது நடன நிகழ்ச்சி நடந்திருக்கு. டோக்கியோலையும் நடந்திருக்கு. டோக்கியோவில் நடைபெற்ற கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பாக இவங்க கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடியிருக்காங்க. இது பரதநாட்டியத்துக்கு பெரும் புகழை தேடி கொடுத்துருக்கு. பரதநாட்டியம்னு சொல்லும்போது நம்ம பரதநாட்டியத்திலிருந்து ஆன்மீக அறிவும் எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த பரதநாட்டியம் ஆடும் போதே அவங்க கை அந்த அசைவு அது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, நம்ம எப்படி ஒரு தியானம், யோகா, அந்த முத்திரையெல்லாம் பண்றோமோ அதே மாதிரிதான் இந்த பரதநாட்டியத்திலும் பல ஆன்மீக தகவல்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ எழுத்தாளர் பத்தி பார்க்க போறோம். பெண் எழுத்தாளர். முதல்ல பெண்கள்ல இவங்க இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை பத்தி எழுதுறாங்களோ அவங்களுடைய இடத்துக்கே போயிட்டு அவங்கள பத்தின பல தகவல்களை திரட்டி அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பத்தின கதையை எழுத தொடங்குவாங்க. இவங்க புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், குழந்தை இலக்கியம், வரலாற்று நூல், இந்த மாதிரி பல தடங்கள்ல இவங்களுடைய எழுத்துக்களை பதிச்சிருக்காங்க. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது வாங்கின முதல் பெண் எழுத்தாளரும் இவங்க தான். இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும். இவங்க யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். இப்போ அவங்கள பற்றி பார்க்கலாம். பெண்கள்னா இந்த குடும்ப பாங்கான கதை தான் எழுதணும். அந்த மாதிரி இருந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க என்ன மாதிரியான இடர்பாடுகளை அவங்க பார்க்குறாங்க, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகளை எடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களோட சிக்கல்களை எடுத்து சொல்லும்படியான பல கதைகளை இவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு கற்பனையா இந்த கவிதை அந்த மாதிரி எல்லாம் எழுதுறதை விட மக்களோட அந்த சமூக பிரச்சனையை எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுல தான் இவங்களுக்கு ரொம்பவுமே ஈடுபாடு இருந்திருக்கு. அதனால அந்த மக்களிடையே போயிட்டு அவங்க கூட தங்கி அவங்கள பத்தின பிரச்சனைகளை என்னன்னு ஆராய்ஞ்சு அறிந்து அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்கள தொடர்பான அந்த எழுத்துக்களே எழுத ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு தடவை உப்பள தொழிலாளர்கள் பத்தி எழுதணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால தூத்துக்குடியில பல மாதம் அந்த உப்பள தொழிலாளர்கள் கூட தங்கியிருந்து அவங்க பத்தின கதையை கரிப்பு மனிதன் அப்படின்ற ஒரு புதினத்தை அவங்க எழுதியிருக்காங்க. நீலகிரி, படுகர் என மக்களோட வாழ்வியல் மாற்றங்களை குறித்தும் இவங்க பதிவு செய்த அந்த புதினம் என்னன்னு பார்த்தோம்னா குறிஞ்சித்தேன். அடுத்தது கடலோர மீனவர் அவங்கள பத்தின வாழ்க்கை வரலாறு பார்த்தோம்னா அலைவாய் கரையில் அப்படின்ற ஒரு புதினம். அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டி காட்டியவையே சேற்றில் மனிதர்கள். அடுத்தது வேருக்கு நீர். இதெல்லாம் புதினங்கள்.
அதுக்கடுத்தது குழந்தை தொழிலாளர்கள் இந்த தீப்பெட்டி தொழிலில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்கள பற்றி எடுத்து கூறுற ஒரு புதினம் என்னன்னு பார்த்தோம்னா கூட்டு குஞ்சுகள். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே மண்ணகத்து பூந்துளிகள். இதெல்லாம் இவங்க எழுதின படைப்பு தான். அடுத்தது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்கள பற்றி பார்க்கலாம். இவங்க மதுரையோட முதல் பட்டதாரி பெண். இந்திய அரசின் தாமரை திருவிருது, வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது இதெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. விடுதலைக்கு முன்பு பெண்கள் கல்வி பெறுவதை அந்த டைம்ல இருந்தவங்கலாம் எதிர்த்து இருந்தது போது இவங்க அந்த போராட்டத்தை எல்லாம் மீறி அதுக்கப்புறம் தான் கல்வி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கல்லூரி படிக்கும் போதும் காந்திய சிந்தனையால இவங்க ஈடுபாடு வந்திருக்கு இவங்களுக்கு. அவருடைய இயக்கமான சர்வோதய இயக்கத்துல போயிட்டு களப்பணி செஞ்சிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதுலெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க. நம்ம நாடு விடுதலை அடைந்த பிறகு இவங்க இவருடைய கணவருடன் சேர்ந்து பூதான இயக்கத்துல பணிபுரிஞ்சிருக்காங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம், லாஃப்டி இதை இவங்க தொடங்கி இப்போ விவசாயிகளுக்கு பார்த்தோம்னா வேளாண்மைன்றது ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும். அது இல்லாத போது அவங்களுக்கு வருமானன்றது இருக்காது. அந்த டைம்ல இவங்க உழவர்களுக்கு வேற ஏதாவது பணியில ஈடுபாடு செஞ்சு அதுல வரக்கூடிய வருமானம் மூலியமா அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க பெருக்கிக் கொள்ள முடியும். அந்த ஹெல்ப்பை யார் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தான் செஞ்சிருக்காங்க. இவங்க பார்க்கும்போது காந்தியடிகள் கூடயும் பணியாற்றியிருக்காங்க. வினோபாவா கூடயும் இவங்க பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளோ நேரம் எழுத படிக்க தெரிஞ்சவங்கள பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யாருன்னா எழுத படிக்க தெரியாது, ஆனால் பல ஊடகங்கள் இவங்கள பற்றி எழுதாமல் இருந்ததே கிடையாது. இவங்க பேர் சின்ன பிள்ளை. இவங்க ஊரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்துருக்காங்க. குழுவாக சேர்ந்து விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. கூலி வேலைக்கு ஆட்களை சேர்த்து அதுக்கடுத்தது இந்த நடவு நடுறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. வர கூலியை எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சரிசமமாக பிரித்து அந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வயசான பெண்களையும் வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதே சமயம் இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வேலைக்கு எடுத்து அவங்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மீன் பிடிக்கிற குத்தகையை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2004 சுனாமி ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியில் செஞ்சோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த 2004 சுனாமி வந்தப்போ இவங்க அங்கே போயிட்டு அந்த மீட்பு பணியிலெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. காசெல்லாம் சேர்த்து ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழுக்கு களஞ்சியம்ன்ற பேர் வச்சிருக்காங்க. 10 பேரோட ஆரம்பிச்ச அந்த மகளிர் குழு இப்போ பார்த்தோன்னா பல மாநிலங்களுக்கு பல லட்சம் பேருடைய வேலை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் என்ன பண்ணிருக்கு, தாங்கி நிலைநிறுத்திருக்கு. இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. இந்தியாவோட முதன்மை அமைச்சர்கிட்ட அவங்க விருது வாங்கியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். டெல்லியில விருது வாங்கும் போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவங்களுடைய பேரை இவங்க கூப்பிட்ட உடனே
நாட்டுக்கு பெரிய தலைவர் அவர். விருது கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டார். இவங்க காலில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் காலில் விழுந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா, இந்திய நாட்டு நடுவண் அரசின் முதன்மை அமைச்சராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் தான் இவங்களுடைய காலில் விழுந்து அவார்டு கொடுத்துட்டு காலில் விழுந்து வணங்கி எந்திரிச்சிருக்காங்க. என்ன விருது வாங்கியிருக்காங்கன்னா, பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார் விருது இவங்க வாங்கியிருக்காங்க. அதோட தமிழ்நாடு அரசோட அவை விருதையும் நடுவண் அரசின் தாமரை திரு விருது விருதையும் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்த்தது. அடுத்தது முன் தோன்றிய மூத்தக்குடி பார்க்கலாம். ஆலாங்கானத்து அஞ்சுவர இரத்து அரசப்பட அமர் உழக்கி. இது வந்து மதுரை காஞ்சில சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பிடும் ஊர் என்னன்னு பார்க்கும்போது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்கானம். அங்க இருக்கக்கூடிய மன்னர் என்ன செய்வார்னா, அவருடைய பகைவர்கள்லாம் வந்து இவங்கள போர் புரியறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்கள எதிர்த்து போர் புரிஞ்சு வெற்றி பெற்று வருவார். அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கு. அது எந்த ஊரில் நடந்திருக்குன்னா ஆலங்கானம்.